ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் போட்டுக்கணும். ஆயில் ஹீட் ஆனவுடன் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 ஆனியன் கட் பண்ணி வச்சது இதில் போட்டுக்கலாம். இது ஆனியன் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இரண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது கொஞ்ச நேரம் தக்காளி வதங்கட்டும். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 கிலோ முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வாஷ் பண்ணி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது கொஞ்ச நேரம் மசாலாவில் வதங்கிட்டதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இது மூடி போட்டு விட்டுடலாம். முருங்கைக்காவும் கத்திரிக்காய் வேகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 10 பல்லு பூண்டு, இது கொரகொரப்பாக அரிசி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது குக் ஆகட்டும். கொத்தமல்லி தூவி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சேவ் பண்ணாக்கா முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியல் தயார். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சுட சுட சாதம், மாங்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியல், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏஎஸ் ஹோம் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.